Hi friends, welcome back to Raja's Magic World. So இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா மகாத்மா காந்திஜி ஓட ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். அதாவது அவர் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது அவர் இறந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து இங்கே தான் இருந்தாராமா. அதாவது 10 இயர்ஸ் இங்கே வந்து இங்கே தங்கி இங்கே 100 ரூபாயில் வீடு கட்டி அவர் இங்கே இருந்திருக்கிறாரு. நம்ம எப்படியெல்லாம் இருக்குது இந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஆசிரமத்தோட டைமிங்ஸ் வந்து 8லேருந்து 5:45, அதாவது 8 to 5:45 வரைக்கும் இந்த ஆசிரமம் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். நம்ம போய் உள்ளே அவரோட யூஸ் பண்ண பொருள், அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தார், என்னென்ன பொருள் அவருக்கு பிலாங்கிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகலாம். இங்கே வந்து காதி துணியெல்லாம் இருக்குது. காதி துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதி துணியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும் வாங்கிக்கலாம். நம்ம இது வந்து அவரோட நினைவாக, அதாவது இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன வாங்கிட்டு போகணும், அவரோட நினைவு சின்னமாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா இங்கே பாருங்கள். இது வந்து காட்டன் மேக்கிங், அதாவது காட்டனை வந்து நூலாக்குறது, காட்டன் மேக்கிங் நூலாக்கி அதை துணியாக்குவாங்க இல்லையா, அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நம்ம அது இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம எதனா நினைவாக எடுத்துன்னு போனோன்னா அது வாங்கின்னு போகலாம். புக் ஸ்டால் வந்து அவரோட பற்றி, அவர் இந்த இடத்துல என்னென்ன பண்ணார், அவர் பிறந்ததுலேருந்து அவர் இறந்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு புக்கும், நிறைய புக்ஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த புக் வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே மாடு கொட்டாலாம் இருக்குங்க. எவ்வளோ மாடுங்க இருக்குது. இவர் என்னை முறைக்கிறாரு. யார் இது புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்சம் முறைக்கிறாரு, பயமாக தான் இருக்குது. பட் மாடு கொட்டாலாம் இருக்குது. மெயின்டெனன்ஸ் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ மாடு இருந்தும் அவங்க எவ்வளோ க்ளீனாக வச்சுங்கிறாங்க பாருங்கள். அப்படியே முன்னே போனோம்னா இந்த ஹட்டு, அதாவது இந்த ஆசிரமம், இதுக்கு பேர் வந்து ஆதி நிவாஸ் அப்படின்ற ஒரு ஆசிரமம். அதாவது முதல் காந்திஜி இங்கே வந்தப்போ முதல் இந்த வீட்டில் தான் இருந்தார். அதாவது ஆதி நிவாஸ்ன்ற ஹட்டில் தான் அவர் ஃபஸ்ட்டு இருந்த இடம். ஃபேமிலியோட 1.5 வருஷத்துக்கு அவர் இந்த ஹட்டில் தான் இருந்தாராம். இதுக்குள்ளே வந்து மாடர்ன் கிச்சன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் கிச்சன் இல்லை. அவர் இங்கே வந்த வருஷம் வந்து 1936 அவர் இங்கே வந்திருக்காரு. அப்போ வந்தப்போ தங்கின இடம். அப்போவே அவர் வந்து வாஷ்ரூம், இப்போவே மோஸ்ட்லி நிறைய வில்லேஜஸில் வாஷ்ரூம் இருக்காது, வைக்க மாட்டாங்க. பட் அவர் 1936 வாஷ்ரூமு, பாத் டப்பு, கிச்சனு அதெல்லாமே எவ்வளோ சூப்பராக உள்ளே இருக்குது. ஆக்சுவலி உள்ளே வீடியோ அலோவ் இல்லை, அதனால நாங்கள் வெளியேருந்து எடுக்கிறோம். நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போவே அவ்வளோ க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணி அவ்வளோ க்ளீனாக செஞ்சு அவ்வளோ வழுக்க வைக்கிறதுக்கு ஒரு அழகான இடம். மேலே சஜாக்கு ஒரு மூங்கில்லே ஒரு சஜா மாதிரி இந்த வீடுங்க, இந்த அட்டு ஃபுல்லு மூங்கில்லே கட்டியிருக்காங்க. இங்கே வெளியே அனலாக இருந்தாலும் உள்ளே போனால் சில்னஸ் இருக்குது. அதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற மூங்கில் குச்சியில் அவங்க ஹட்டு செஞ்சுருக்காங்க. உள்ளே போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதாவது காந்திஜி இந்த இடம், அவர் பட்ட பாத இடத்துலலாம் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆதி நிவாஸ். அதாவது அவங்க ஃபேமிலி கூட 1.5 வருஷம் வரைக்கும் அவர் இருந்த இடம் இது வந்து. அப்புறமா இங்கேயே கிச்சன் நல்லா இருக்குது. அதாவது போராட்டத்துக்கெல்லாம் வருவாங்க இல்லையா, நான் வயலன்ஸை மெயின்டைன் பண்ணுறவர் தான் காந்திஜி. அவரை பார்க்க வர ஜனங்களுக்கு, அப்புறமா போராட்டத்துக்கு கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாமே இங்கே ஆசிரமத்துக்கு வந்தாவே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுவாங்களாம். செஞ்சு அவருக்கு எங்கே போடுவாங்கன்னா அங்கே ஒரு டைனிங் ஹால் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு டைனிங் ஹால் இருக்குது. அதாவது அங்கே பாக்குட்டின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல டைனிங் ஹாலு. அதாவது ஆசிரமத்துக்கு அவரை பார்க்க வரவங்களுக்கு, அதாவது போராட்டத்துக்கு கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் சாப்பாடு செஞ்சு அந்த டைனிங் ஹாலில் போடுவாங்க. இங்கே வந்து இது இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க இல்லையாங்க, த்ரெட்டு ஃபுல்லு. இது சரௌண்டிங் வந்து ப்ரேயர் ஹாலு, ப்ரேயர் கிரவுண்ட். இது வந்து காத்தால சாயங்காலம் இன்னமும் ப்ரேயர் நடக்குது இந்த இடத்துல. இந்த ஆசிரமத்தை தேடி வரவங்களுக்கு, போராட்டத்துக்கு பண்ணுறதுக்காக நான் வயலன்ஸாக போராடுறவங்களுக்கு எல்லாமே காந்திஜி இங்கே உக்காந்து ப்ரேயர் பண்ணி நிறைய தாட்ஸ் எடுத்து சொல்லுவாங்க. அதாவது வயலன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்ம அமைதியாக இருந்து சாதிக்கணும் அப்படின்னு நல்லா அந்த தாட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உக்காந்து தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பேர் வந்து அக்கிரி நிவாஸ். அதாவது ஒரு அட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த அட்டு வந்து ஆதி நிவாஸ், இதுக்கு பேர் அக்கிரி நிவாஸ். இந்த இடம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, டாக்டர், அதாவது ஹாஸ்பிட்டல், மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறைய இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்துக்குவாங்க. இது பாருங்கள், அது வந்து அந்த காலத்தோட வெயிட் மிஷின் இது. அதாவது டாக்டர்ஸுங்கெல்லாம் பார்க்குற வெயிட் மிஷின்ஸு. ஜனங்க வந்தாங்கன்னா அவங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற வெயிட் மிஷின்ஸு. இதெல்லாமே காந்திஜி யூஸ் பண்ண பொருளுங்க தான். அதுவும் இல்லாமல் காந்திஜிக்கு வந்து சில நாட்களாக ரொம்ப காஃபும் கோல்டு இருக்கும்போது
இந்த இடத்துல அவரும் ரொம்ப நாள் தங்கி அவரோட ட்ரீட்மெண்ட்டு நடந்திருக்கு. ரொம்ப நாள் இங்கேயே அவர் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் க்யூர் ஆகிருக்காரு. ரொம்ப கோல்டு காஃப் இருக்கும்போது சன் பாத் எடுத்துக்கணும். அதாவது சன் பாத் அப்படின்னா சூரியன் இருக்கிற இடத்துல நம்ம குளிக்கணும். இதுதாங்க பிளேஸ் ஆஃப் பாபு சன் பாத். அதாவது சூரிய ஒளியில் ஒரு குளிச்ச இடம். ரொம்ப உடம்பு சரியாத காஃப் கோல்டில் சஃபர் ஆகும்போது அவர் இந்த இடத்துல தான் டாக்டர் கைடன்ஸோட சூரியன் ஒளியில் ஒரு குளிச்ச இடம் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஆதி நிவாஸ், அதாவது ஒரு முதல் தங்கின இடம் ஃபேமிலியோட. அந்த இடம் வந்து அவருக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு 100 ரூபாயில் ஒரு அட்டு கட்டினாராம். அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஃபேமிலி இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய இடமா நம்ம போய் தங்கணுன்றதுக்காக நெக்ஸ்ட்டு கட்டின வீடு இதுதான். பேர் பாபு குட்டி. அதாவது பாபுனா அப்பான்னு சொல்கிறாங்க, காந்திஜியை வந்து அப்பான்றது பாபுன்னு சொல்கிறாங்க, குட்டினா வீடு. இதுதான் பாபு குட்டியோட 2வது வீடு, ஃபேமிலியோட தங்கின வீடு. இந்த இடத்துல நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண பாய், தல்கானி, அப்புறமா வாஷ்ரூமு, மாடர்ன் வாஷ்ரூம் இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை, இந்தியன் டாய்லெட்டு ஃபஸ்ட்டு லான்ச் ஆன இந்தியன் டாய்லெட்டுங்கெல்லாம் எப்படி இருக்கும் சின்னதாக, அந்த மாதிரி டாய்லெட்டுங்க இருக்குது. அப்புறமா அவர் வந்து இந்த உலகத்தில் முக்கியமான கல், அதாவது பேப்பர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, சிகப்பு கல், சாண்டல்வுட்டில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, அப்போவே அந்த காலத்தில் பென் ஸ்டாண்டு, இங்கு ஸ்டாண்டு, அதாவது அப்போல்லாம் பென்னில் வந்து இங்கு தொட்டு எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கு ஸ்டாண்டு. அதாவது அப்போவே மங்கி இருக்கும்ல, இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து சில பேர் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் காமெடியாக போயிட்டு அந்த மாதிரி ஸ்டில் ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து இந்த பேப்பரில் படித்தா தெரியும். அது வந்து காமெடியில் ரியலான அர்த்தம் வந்து அவர் சொல்லி கொடுத்துருந்தான். ஹியர் நாட் ஈவல், see not evil, speak not evil. அதாவது கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத. அது வந்து அவர் சொல்லிட்டு போன தாட்ஸ் தாங்க. அது வந்து காமெடியில் ரியலு. உள்ளே போய் பார்த்தா அதோட ஸ்டாச்சு, அந்த காலத்துலேயே அவர் அதோட மங்கி த்ரீ மங்கீஸ் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்டாச்சு உள்ள ஆக்சுவலி அதெல்லாம் ஒரு பொட்டியில் வச்சு சீல் பண்ணி வச்சுருக்காங்க, யாருமே டச் பண்ணக்கூடாதுன்னு. அந்த இதுவெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆஃபீஸு. இது ஃப்ரண்ட் போனால் தெரியும், பட் ஃப்ரண்ட் அலோவ் இல்லை வீடியோ, அதனால நாங்கள் பேக் சைடில் எடுக்கிறோம். இது வந்து டைப்ரைட்டர். அவர் வந்து டைப்ரைட்டர் அண்ட் எடிட்டருங்க. அப்போவே அவர் வந்து ஏதாவது மெமோ அனுப்பணுன்னா, அதாவது லெட்டர் அனுப்பணுன்னா டைப் பண்ணி அந்த லெட்டரை வந்து வெளிநாட்டுக்கு எதனா அனுப்பணுன்னா அனுப்புவார். பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸோட, அதாவது காந்திஜிக்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸோட ஒரு டெலிஃபோன் வந்து அந்த காலத்துலேயே ஒரு டெலிஃபோன் பூத்தில் ஒரு டெலிஃபோன் வந்து அவருக்காக ப்ரொவைட் பண்ணி இங்கே இருக்குது. யாராவது வேர்ல்டு ஃபுல்லாக அவர் இந்த ஆஃபீஸில் இருந்து தான் வேர்ல்டு ஃபுல்லாக அவர் கன்வே பண்ணியிருக்காரு. ஏதாவது பேசணுன்னாலும் அந்த டெலிஃபோன் பூத்தில் பேசியிருக்காரு. அந்த டெலிஃபோனும் உள்ளே இருக்குது. அதெல்லாம் பார்க்க வேண்டிய பொருட்களுங்க. ஆனால் உள்ளே வந்து நம்ம அலோவ் இல்லை. பட் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போய் ரியலாகவே அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான்லாம் பொறுக்கவே இல்லை. அதாவது அவர் இங்கே வந்தது வந்து 1936 இங்கே வந்திருக்காரு. நான்லாம் பொறுக்கவே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவே பொறுக்கலை அந்த காலத்தில். அவர் வந்து யூஸ் பண்ண பொருள் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் அவங்க சேமித்து வச்சுருக்காங்க. இன்னமும் அது வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து இன்னமும் அவங்க காப்பாற்றிட்டுருக்காங்க. நம்மளோட பொருளே ஒரு பொருள் வாங்கினோம்னா ஒரு 10 நாள் இருக்குமானே தெரியாது, எங்கே வச்சோமே தெரியாது. பட் இதெல்லாமே இன்னமும் அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஸோ நம்ம எங்கே நின்றுங்கிறோன்னா இந்த மரத்து கீழே நின்றுங்கிறோம். அதாவது இந்த மரத்தை யார் நட்டினாங்கன்னா காந்திஜி நட்டின மரம் தாங்க இது. அதாவது 1936 இந்த மரத்தை நட்டியிருக்காரு. இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இந்த மரத்தை வந்து யார் நட்டினாங்கன்னா, அதாவது காந்திஜியோட ஒய்ஃபு கஸ்தூர்பா வந்து நட்டியிருக்கிற மரங்க இது. அது எப்போ நட்டியிருக்காங்கன்னா 2 ஆகஸ்ட் 1942 நட்டியிருக்காங்க. இப்போ இந்த மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிறைய பேருக்கு நெல்லலாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி பாபு குட்டின்ற வீடு பின்னாடி சைட்லேருந்து பார்த்தோம், பின்னாடி வியூ பார்த்துருப்போம். இது வந்து என்ட்ரன்ஸுங்க. இந்த பக்கம் வந்து நம்மளாம் போய் பார்க்கணுன்னா நம்ம இந்த பக்கத்துலேருந்து போய் பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுறது ப்ளீஸ் மெயின்டைன் சைலன்ஸ். அதாவது இங்கே வந்து நிறைய கத்தக்கூடாது, ஆட்டாடக்கூடாது. பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இங்கே ஓடி பூச்சின்னெல்லாம் ஆடுவாங்களா, ப்ளீஸ் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. எதுக்காகனா இங்கே பீஸை மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து இங்கே நிறைய சவுண்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய குருவிங்க இருக்குது. குருவி இவ்வளோ கிட்டவே போகிறாங்க. எதுக்காகனா நம்ம சைலண்ட்டாக இருக்கிற வாசி, பீஸாக இருக்கிற வாசி, நம்ம
ஜாஸ்தி டெக்னாலஜி யூஸ் பண்ணாத வரைக்கும் இங்கே இருக்கிற நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. அதுக்காக இங்கே வந்து பீஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் பாபு குட்டியோட வீடு. பாபு குட்டினாவே வீடு தான். இது வந்து என்ட்ரன்ஸு. இதுக்கு பின்னாடி ஆஃபீஸ் இருக்குது, அதாவது என்ட்ரன்ஸு. இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையாங்க, டைப்ரைட்டரு, டெலிகாலிங் அதெல்லாம் அந்த ஆஃபீஸில் தான் நடக்கும். இவ்வளோ பெரிய சிசர், என்னோட ஹைட்டான சிசரு, உட்டனில் செஞ்சுருக்கிற சிசர் உள்ளே இருக்குது. இங்கே இருக்கிற பொருளுங்க எல்லாமே டச் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் காந்திஜியோட ஆஃபீஸ் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே இருக்கிற போர்டில் வந்து நிறைய மெசேஜஸ் இருக்குது. அண்ட் இந்த போர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்திஜி பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன பண்ணார் அப்படின்ட்டு இங்கே எல்லாமே இருக்குது. அதாவது எந்தெந்த வயசில் என்னென்ன பண்ணாங்கன்னு. அவர் பிறந்த வருஷம் வந்து October 2, 1869 பிறந்திருக்காருங்க. அண்ட் அவருக்கு 13 வயசில், அதாவது 1882 அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 13 வயசு இருக்கும்போதே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 20 வயசில் தான் அவர் பப்ளிக் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதாவது நிறைய ஜனங்களுக்கு வந்து நம்ம பீஸ் மெயின்டைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு அவர் வந்து 20 வயசுலேயே அவருக்கு வந்து பப்ளிக் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நிறைய விஷயம் பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து 21 நாள் உண்ணாவிரதம் வந்து இந்த நம்ம நாட்டுக்காக உண்ணாவிரதம் வந்து நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணி போராட்டம் பண்ணியிருக்காரு. அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த போர்டில் இருக்குது. லாஸ்ட்டாக அவர் இறந்த வருஷம் வந்து 1948 அவர் இறந்துருக்காரு. லாஸ்ட்டாக அவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காருங்க. அது எப்போ போயிருக்காருன்னா 1948 போயிருக்காரு. எதுக்காகன்னா அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்த, ஒரு யூனிட்டி ஆஃப் பீஸை நடத்தணும், நம்மளோட ஃப்ரீடமுக்காக, நம்மளோட நாட்டோட சுதந்திரத்துக்காக எல்லாருமே அமைதியாக இருந்து போராடணும் அப்படின்ற ஒரு போராட்டம் நடத்த போகும்போது தான் அவர் இறந்துட்டார். டெல்லியில் ஒரு ஷூட் அவுட்டில் இறந்துட்டார். அதாவது இங்கே இருக்கிற போர்டில் படிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாக்டர், அதாவது ஹாஸ்பிட்டல், மினி ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, அங்கே எழுதியிருக்காங்க என்னன்னா அவரோட லாஸ்ட் காஃப் அண்ட் கோல்டை இங்கே தான் க்யூர் பண்ணி ரொம்ப நாளாக இங்கே இருந்துட்டு டெல்லிக்கு போனவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு அது படிக்கும்போது நம்மளுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக எவ்வளோ ஃபீல் ஆயிருக்கும்ன்ட்டு நம்மளுக்கு புரியுது. இதுதாங்க அவர் இருந்த 10 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி. இங்கே நிறைய பேசுது. அந்த ஹிஸ்ட்ரி இங்கே ரொம்ப பேசுது. அவரோட நினைவுகளும் ரொம்ப பேசுது. அவரோட திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே, எங்களுக்கு நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி அந்த வாசப்படியை தொட்டு கும்பிட்டு போகிறோமோ அதே மாதிரி தான் தொட்டு கும்பிட்டு வரோம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அதாவது நான் MBA பண்ணியிருக்கேன், அதெல்லாம் காரணம் அவர் வாங்கி கொடுத்த ஃப்ரீடம்னால மட்டும்தான் நம்மளுக்கு எஜுகேஷன் கிடச்சிச்சு. அந்த காலத்தில் யாராவது வெளிநாட்டிலேருந்து படித்து இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. யாருமே ஃப்ரீயாக விடமாட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்து இவ்வளோ படித்து நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் காரணம். அதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நிறைய நினைவுகள் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.